ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 2-3 நாளாக நல்ல மழை, வெள்ளி சனிலேருந்தே நல்ல மழை தான். அதனால் தோட்ட பக்கம் வரல. இப்போ 2 நாளாக வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பார்சல் அனுப்புறதுக்காக மட்டும் நம்ம வந்து வெட்டி அனுப்பி விட்டுருந்தோம். அதுக்கு மட்டும் தான் நம்ம தோட்டத்துக்கு வந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மதியானம் ஒரு 12 மணிக்கு மேலே. அதனால் சரி, நம்ம தோட்டம் எப்படி இருக்குது, நம்ம பதியம் வச்ச கம்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். அதனால் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். நான் வந்து ரொம்ப லென்த்தாக பேசுவேன், அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் பேசுகிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரி, நாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்தது எப்படின்னா, பதியம் வச்சிருக்கிற கம்புகள் வந்து நல்லபடியா இருக்கா, இல்லை இந்த மழையில காத்துல எதுவும் கீழே விழுந்திருக்கா அப்படின்னு பார்க்க தான் வந்திருந்தோம். நம்ம நினைச்ச மாதிரியே ஓரளவுக்கு கீழே விழலை, நல்லபடியாக தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது நான் போடுற வீடியோ வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி எனக்கு வந்து என்கரேஜாக பேசுனீங்க. உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சரி வாங்க நம்ம தோட்டத்தை பார்ப்போம். மழையில் வந்து நம்ம மண் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு டிராப் கூட தண்ணி நிற்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடிலாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான். இப்போ இந்த ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிறது கூட காட்டுறேன். அது அந்த இதில் கூட தண்ணி இருக்குது. லைட்டாக அப்படியே திருப்பி காட்டுங்க நேரம் கொஞ்சம். சரி, லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்ட சரல், அதனால் இதில் தண்ணி நிற்கும். அதே இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் தண்ணியே நிற்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட நிற்காது. அந்த மழை பெஞ்சு முடிக்கிற வரைக்கும் தண்ணி நிற்குமே தவிர அதுக்கப்புறம் ஒரு டிராப் கூட தண்ணி நிற்காது. பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம மண்ணில் வந்து நிற்காது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து வடிஞ்சு போயிடும், ட்ரை ஆகிரும். நம்ம பதியம் வச்சுருக்கிற இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், எதுலேயுமே தண்ணி தேங்காது. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து லைன் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மரத்துக்கு ஒரு மரம் எவ்வளோ கேப் வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு மரம். இப்போ இந்த மரத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு மரம், 15 அடி கேப். அப்படியே லைன் வந்து லென்த்தாக கரெக்டாக ஒரே போல தான் இருக்கும். எந்த கிராஸில் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே லைனாக தான் தெரியும். இதுதான் 15க்கு 15 அடி அப்படிங்கிறது. இப்போ இங்கேருந்து அந்த கிராஸ் லைன் பாருங்கள், இது வந்து கிராஸ் லைன். கிராஸ் லைனில் பார்த்தீங்கன்னாலுமே அப்படியே நேரே தான் தெரியும். அதே இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரியும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இது வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி அளந்து எடுத்தது தான். அதனால் 15க்கு 15 வச்சுருக்கோம். நம்ம வந்து முதல்ல மரத்தை பார்த்துருப்பீங்க, ஏன்னா நீங்கள் நெருக்கமாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காக, அதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் நோபல், இது நோபல் பதியம் வச்சுருக்கிறோம். ஆனால் எதுவுமே சரியில்லை, அது வரைக்கும் மகிழ்ச்சி. சரி, இப்போ பார்த்துருப்பீங்க, நம்ம தோட்டத்தை வந்து பதியம் வச்சதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து காட்டிட்டேன். நம்ம மண்ணை பற்றி உங்களுக்கு நான் காட்டிட்டேன். நான் பேசுகிறது வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். நிறைய பேர் வந்து வெளியில் கேட்டிருக்கீங்க. இனி வந்து நம்ம வந்து வெளியே அனுப்புறதுக்கு உண்டான ப்ராசஸ் இறங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுத்துட்டும் பாருங்கள். நன்றி. சரி வாங்க, இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.